எந்த மனிதனும் அல்லது எந்த பொருளும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்ற மனிதர்களையும் சூழ்நிலைகளிலும் நம்புவது இயல்பான விஷயம்தான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மனிதர்களும் சூழ்நிலைகளும் தவிர்க்க முடியாமல் நம்மை ஏமாற்றி விடுகின்றனர். நாம் எதிர்பார்த்தபடி விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் நமக்கு ஏமாற்றம் வருகிறது. பல ஆண்டுகள் நான் மகிழ்ச்சியாக இருக்க மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நம்பினேன். அது எனக்கு அடிக்கடி ஏமாற்றத்தை கொடுத்தது. பிறகு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டேன். என் இருதயத்தின் ஆழ்ந்த ஆசைகளை எந்த மனிதரும் அல்லது எந்த பொருளும் நிறைவேற்ற முடியாது. பொருட்கள் அழிந்துவிடும், உடைந்துவிடும் அல்லது காணாமல் போகும். மனிதர்கள் மாறிவிடலாம், தூரம் போகலாம் அல்லது இறந்து போகலாம். உங்கள் இருதயத்தின் ஆழ்ந்த ஆசைகளை நிறைவேற்ற தேவனை தவிர வேறு எதையாவது அல்லது வேற யாரையாவது நீங்கள் நம்பியிருக்கிறீர்களா? ஆனால் சங்கீதம் 16:11 தேவனுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்முடைய கால அட்டவணைப்படி எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றாமல் இருக்கலாம். ஆனால் இறுதியில் அவரை அறிவதில் நாம் உண்மையான திருப்தியை அடைவோம். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, அநேக நேரத்தில் நாங்கள் எங்கள் மனதின் ஆசைகளை நிறைவேற்ற ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பொருள் மேலேயோ அதிக நம்பிக்கை வைத்து ஏமாந்து போயிடுறோம் அப்பா. தயவு செய்து நாங்கள் செய்த தப்பை மன்னியுங்க ஏசப்பா. இன்றைக்கும் எங்கள் மனதின் ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி மனிதர்களையோ பொருளையோ அல்ல ஏசப்பா, உம்மை நாங்கள் பற்றி கொள்ள உங்க மீது எங்கள் நம்பிக்கை வைத்து நாங்கள் சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி 9 பிப்ரவரி 2024 ஆண்டு நான்சி டிமோஸ் வாகிமுத் என்பவரின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.